நாம இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? கம் ஆன், கோ அஹெட். யாராவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. குட், நீங்க தாராளமா பேசலாம். அவங்க மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். நான் சொல்றது எல்லாருக்கும் காமெடியா இருக்கலாம் சார், பட் இட் ஒர்க்ஸ். அவங்கள எதிர்த்து போராடினா நம்ம உயிர் போயிடுமே, நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இப்ப வரைக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கறவனும் சாதாரண மனுஷன் தான். அவனுங்க நம்மள மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். இத பாருப்பா, இப்போ உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த தொப்பியை காட்டேன். ஆக்சுவலா இந்த போலீஸ் வாழ்க்கை மாதிரி ஒரு வேஸ்டான வாழ்க்கை எதுவும் இல்ல. இன்னைக்கு நாடு முழுக்க 31st நைட்டை சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம காவல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்டிகைக்கும் காவல் காத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்கள மாதிரி போலீஸ்காரங்க எப்ப தண்ணி அடிக்க முடியும்? எங்க வாழ்க்கை அவ்வளவுதானே. இப்ப என்ன, நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டானா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாமா. நான் உங்க எஸ்ஐ. இப்போ நான் உன் அங்கிளா பேசுறேன். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் கொடு. சரி விடுங்க, என்ன பண்றது, போயிட்டு வாங்க. டேய் சல்யூட் பண்ணுங்கடா சார். இந்த நாடகம் ஒண்ணும் தேவையில்ல, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா. மோ சீக்கிரம் வாங்க. சரி கோபி, ஏய் கோபி, நான் சொல்றது கேளு. ஸ்டூபிட் கோபி, இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. லிசன் டு மீ கோபி, பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நம்பர் வேணுமா? எழுதி தொலை, சீக்கிரம் எழுதி தொலை. 1804 ரெட் சாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் ரோலே நிக்குது, சீக்கிரம் வா. என்னது கொடுத்துட்டியா? வாட் ஷிட் கோபி, ஷிட். ஏன் இப்படி பண்ற கோபி? நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டினா கொன்னிட வேண்டாம், காலி பண்ணிடுவேன். ஹரிவே இல்ல. ச்சே கோபி, அரை மணி நேரத்துல half an hourல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்குறேன்டி. பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ, தெரியுதா? போலீஸ்காரன்டி. ஏன் முன்னாடியே என் ஜீப்பை உதைக்கிற, அடிக்கிற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? அடி பாவி, என்னமா நடிக்கிற பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ்கர் சார் தெரியுமா? ஏய், பேரை முதல்ல சொல்லு. பவித்ரா. என்ன வேலை செய்யற? ஆக்சுவலி சார், இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 3 ஈவென்ட் ஒத்துக்கிட்டேனா, அந்த டென்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் சார். சிட்டில ஆல் ஈவென்ட்ஸ் மொத்தத்தையும் A to Z. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா இனிமே போலீஸ் ஜீப் மேல மட்டும் கை வைக்காத, புரியுதா? போ. சார் என்ன? பா. உங்க எஸ்ஐ யார் சார்? இந்த ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் எஸ்ஐ. அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் காணோம்? ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ். तेरी आंखें भूल भुलैया, बातें हैं भूल भुलैया, तेरे सपनों की गलियों में I keep looking for you baby, तेरी आंखें भूल भुलैया. பார்ட்டில யாரோ எங்களை ஷூட் பண்ண பாக்குறாங்க. இவங்களெல்லாம் யார் பிடிச்சாங்க? புது எஸ்ஐ சார். யார் அது? சார்,
சார். ம் தனியாக தான் பிடிச்சியா? ஆமாம் சார். உங்ககிட்ட எத்தனை புல்லட்ஸ் இருக்கு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா? இல்லை சார். கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் கேரி பண்ணணும்னு தெரியாதா? அரவிந்த், எஸ் சார். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவர் கொடுத்து அக்கௌண்ட்ல எழுது. ஓகே சார். வாங்கிக்க. லோட் பண்ணு. சார். அவங்கள போட்டுரு. சார். I said shoot them. குறி பார்க்காம சுடுற? போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண் இருக்கணும் சார். நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ணு. ஓகே சார். மார்னிங் சார். ஓ வா வா வா. உக்கார். உன் பேக்ரவுண்ட் என்ன? எனக்கு யாரும் இல்லை சார். சோலோ. நான் ஒரு அனாதை சார். ஓ, ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறியா? என்ன ஆஃபீஸ் சார்? இங்கே கலீதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, தல்வாருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. நீ ஓப்பன் பண்ணுற ஆஃபீஸ் இந்த 2 ஆஃபீஸையும் இழுத்து மூடணும். சார். உன்னை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ப்ரொமோட் பண்ணுறேன். உனக்கு 4 அசிஸ்டண்ட்டையும் கொடுக்குறேன், யாரை கொல்லணுன்ற லிஸ்ட்டையும் கொடுக்குறேன். எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாரையும் போட்டு. கலீதியும் தல்வாரையும் மிரட்டுறேன்னு சொன்னல, தில் இருந்த மிரட்டி காட்டு. இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, வீட்டில் இருக்க எலிங்க மாதிரி நம்ம கண்ணு முன்னால ஓடிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தடியை வச்சு அடிக்க முடியாது. ஆனா ஒரு துண்டு வடையோட எலிப்பொறி வச்சுட்டா அதுவே தானா வந்து மாட்டிக்கும். ஸோ இந்த எலிங்களெல்லாம் ட்ராப் பண்ணாதான் ஒழிக்க முடியும். ட்ராப் them and shoot them. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது சேட்டலைட் ஃபோன். அப்ராட்ல இருந்து கலீத் பேசினா இது ரிங் ஆகும். அவங்க பேசுறதையும் நீ ஒட்டு கேட்கலாம். கலீத் தான் பேசுறான்னு எப்படி சார் தெரியும்? அப்ராட்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த நெட்வொர்க்ல இருந்து ஃபோன் வந்தாலும் அது BSNL மூலமா தான் வரும். இந்தியன் கவர்மெண்ட் கலீதோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கலீத் அங்கிருந்து எப்போ பேசினாலும் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அதை ரெகனைஸ் பண்ணி இந்த ஃபோன் ரிங் ஆகும். ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்க பேசுறதை நீ கேட்க முடியும். காட் இட்? எஸ் சார். பாய்ஸ் சார். பாய்ஸ், இன்னிலிருந்து இவர் தான் உங்க ஆஃபீஸர் ஜானகிராம். திஸ் இஸ் ராஜேஷ். ஹலோ சார். கிரண். ஹலோ சார். சுப்பு. ஹலோ சார். அண்ட் ஸ்ரீகாந்த். ஹலோ சார். ஓகே. வர சண்டே போலீஸ் அகாடமிக்கு வந்து ரிவார்டை வாங்கிக்க. என்ன ரிவார்ட் சார்? நேத்து நீ கொன்ன கேங்ஸ்டரோட ஒவ்வொரு தலைக்கும் 3 லட்சம் ரூபாய் ரிவார்டு இருக்கு. ஸோ டோட்டலி 9 lakhs. ஓகே சார். ஓகே, குட் லக். தேங்க்யூ சார். சீக்கிரம் ஆஃபீஸ் தரங்க. ஓகே சார். வேணாம் வேணாம் சொல்லாமே சொல்லாமே. திடீர்னு கன் வேலை செய்யலண்ணா. ஏன்? அதான் எனக்கும் புரியல. ஸ்பாட்ல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை செய்யல. எவன்டா இந்த கண்ணை கொடுத்தது? லிஃப்ட்லண்ணா டைரக்டா மாட்டினானா. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. சரி விடு, இன்னொரு பிளான் போடலாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. சாரிண்ணா. அண்ணா இதுல ஸ்ப்ரிங் இல்லையே. அதை நான் தாண்டா எடுத்தேன். நம்ம ஆள் ஷூட் பண்ணியும் அந்த செட் சாகலை. நம்ம ஆள் ஒருத்தன் சுட்டு அவன் சாகலைன்னா அவன் மனசில் என்ன ஓடும்? அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றான்னு தோணும். அந்த கண்ணில் ஸ்ப்ரிங் இல்லாத விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஆள் போயிருக்க மாட்டான். இப்போ அந்த செட்டு பயந்து போய் அவனே பணத்தை அனுப்புவான் பாரு. இதுதான் என் பிளான்.